Hi, Harish. Welcome to our new Tamil podcast channel. So இந்த conversations எல்லாமே வந்துட்டு I wanted to be little fruitful and useful for people, right? And இந்த conversationல what I would say is ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா பெட்டர். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஓல்டர் ஜென்ரேஷனுக்கும் யங்கர் ஜென்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் உங்களோட ஏஜ் உங்களுக்கு ஜூனியர் இருக்கக்கூடிய ஏஜ் இந்த வயசானவங்கனாலே இப்படி தான்ப்பா, நம்மளை வந்து என்கரேஜே பண்ண மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இது மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. அண்ட் நிறைய வயசானவங்களுமே கூட வந்து அதே மாதிரியான ஒரு பார்வையோடு தான் இருக்காங்க, ரைட்? இவங்கெல்லாம் நம்ம சொல்கிறது எங்கே கேட்க போகிறோம், இவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு I'm 36 years old. So I'm seeing ஒரு கேப் பிட்வீன் ஜூனியர் பீப்புள் அண்ட் மை சீனியர் பீப்புள். நான் பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒரு ப்ரொஃபஸராக வந்து நான் பார்க்கும்போது யங்கர் ஜென்ரேஷனில் வந்துட்டு பார்க்கும்போது எங்களுக்கு எரிச்சல் அப்படின்றத விட பொறாமை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரைட்ப்பா, பசங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ கைக்குள்ளே வந்து டெக்னாலஜி அவங்களுக்கு இருக்குது, இது மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு எங்களை பிரமிக்க வைக்குது. ஏன்னா டக்குன்னு ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கடகடன்னு வந்துட்டு கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது பசங்கள்கிட்ட. பட் ஒன் திங் தட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஃபைண்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள் இஸ் தட் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏன் ஒரு பேசிக் பிஹேவியர் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுல இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. ஐம் நாட் டெல்லிங் எவ்ரிபடி, ரைட்? பட் nowadays it is becoming more அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தரை நான் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் ரொம்ப அதிகமாக பார்க்கறதா இருக்குது. அண்ட் தட் டெஃபினெட்லி இரிட்டேட்ஸ் தி ஓல்டர் ஜென்ரேஷன். அண்ட் அவங்க ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுறாங்க, இவங்கெல்லாம் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க், நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஸோ உங்களோட கால் என்ன அதில்? ஏன் இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்துமே கூட இந்த ஜெனரேஷனில் இவ்வளோ பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு எக்ஸாக்ட்லி 100% வேலிட். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆட் டு இட். அது என்னன்னா, அவங்களுக்கு மேலே இருக்க தப்பு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்டு, அவங்களுக்கு மேலே செல்ஃப் லவ் அதிகம் இருக்கலாம், பட் அளவுக்கு மீறி எதுவுமே இருந்தால் அது கெடுதல். அப்சசிவ் செல்ஃப் லவ் வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் விச் வி ஹேவ், அது நாங்கள் வந்து ஒத்துப்போம். பட் இன் அவர் லேர்னிங் ஃபேஸ் வி ஆர் ட்ரைங் டு ட்ரிம் இட். அந்த 3 வருஷம் எம்டிஆர் எம்எஸ் முடிச்சுட்டு போகிறப்போ நாங்கள் ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு சூப்பர் ஸ்பெக்காக சொசைட்டிக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறப்போ நாங்கள் ஒரு பாலிஸ்டர் ட்ரிம்டு வெல் மேனர்டு பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சனாக போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் நாட் எவ்ரிபடி டஸ் இட். அங்கே தான் வந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ மீன் டு சே தட் என்னதான் வந்து மோசமான பசங்க இருந்தாலுமே கூட தேர் ஆர் சர்டன் குட் பீப்புள் ஆல்சோ who are willing to learn the things in the right way, ரைட்டா? பட் இப்போ இந்த எக்ஸசிவ் அப்சசிவ் செல்ஃப் லவ் அப்படிங்கிறதையும் டெஃபினட்டாக ஐ கன்சிடர். இப்போ ஓல்டர் ஜென்ரேஷனுக்குலாம் வந்துட்டு அவங்க மேலே மரியாதை இல்லையா, அவங்கள வந்துட்டு சுத்தமாக கன்சிடர் பண்ணிட்டதே இல்லை. உதாரணத்துக்கே நான் சொல்கிறேனே, இப்போ நான் வந்து I joined my undergraduation in 2006, right? 2016 வந்து நான் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். எனக்கு மை யூஜி இன் சைக்காலஜி, ரைட்? ஜாயின் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர்னா ஒரு பயம் இருக்கும். அடி விழுமா, திட்டுவாங்களா, இது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு செம்ம திட்டு விழும், செம்ம அடிலாம் கூட விழும், ரைட்? ஆனால் ஒரு 6 monthsக்கு எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களை ஒரு பயங்கர கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்க எங்களை பார்த்த விதம் was totally different. அந்த முதல் 6 மாதம் we had to be submissive, ரைட்? ஆமாண்ணா, அவங்கண்ணா, போங்கண்ணா, ஓகேண்ணா, எதுவாக இருந்தாலும் ஓகே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம், ரைட்டா? அந்த 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்க எங்களை பார்த்த விதமே பயங்கர டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. they were extremely helpful. அந்த ஒரு 6 மாதம் நான் வந்து என்னோட இதை நான் விட்டு கொடுத்ததுக்காக
அண்ட் பயங்கரமாக நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுத்துட்டு என்ன வச்சுக்கோங்க அந்த மாதிரி அளவுக்கு கூட கிடையாது. பட் ஒரு கண்டிப்பு இருந்தது. ஹெல்த்தி ரேக், ஒரு ஹெல்த்தி ரேக்கு கூட ஒரு ஸ்கேல் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். பேட் எக்ஸ்பீரியன்சஸ் ரைட். ஆனாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனல் லெவல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா we all turned out to be pretty well. It is because our patience and submission, giving up some amount of our self-respect, right? And I wouldn't call giving up self-respect, it is just tolerating some amount of maybe bad behavior or rude behavior with seniors, gave us a lot of things than what we actually lost. நான் படிக்கலையா சீனியர் குட்டி திட்டிட்டு நான் ஏதாவது ஒரு தப்பு பண்றேன்னா கூப்பிட்டு வச்சு என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து ரூம்ல படிக்க வச்சிருக்காங்க, அடிச்சே படிக்க வச்சிருக்காங்க. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்பான சாய்ஸ் மேக் பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட சீனியர் அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த வேலை நீ மூடிட்டு இது பண்ணாது, அந்த பொண்ணை சூஸ் பண்ணாது, இந்த பையனை வந்து நீ உன்னோட ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிக்காத, இந்த ஹேபிட்டுக்கு போகாது. எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி ரியலி வெரி ஹெல்த்தி. அண்ட் ஐ எம் இன் குட் டர்ம்ஸ் வித் மோஸ்ட் ஆஃப் மை சீனியர்ஸ், ஃபேக்கல்டி அண்ட் கொலீக். அண்ட் ஐ ஃபீல் தட் அந்த சப்மிஷன் இஸ் த பெஸ்ட் திங் தட் ஐ டிட். ஃபார் மீ அட் தி ஏஜ் ஆஃப் 36 எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. பட் ஐ ஹாவ் த டெண்டன்சி டு சேஞ்ச் மை செல்ஃப் பிகாஸ் I have a quality of accepting yes, இது என்கிட்ட தப்பு இருக்கு. இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷன்ல உங்க ஜெனரேஷன்ல ஏன் கம்மியா இருக்கு? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், செல்ஃப் கேர் ஒன்று, இன்னொன்று ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். இந்த ரெண்டுத்தோட ப்ரொபோர்ஷன் நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே இன்வெர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. ஸோ இது ஒன்று. செகண்டு, த பேக்ரவுண்ட் ஃப்ரம் வேர் தே ஹேவ் brought up. கேட்டவனே கிடைச்சவனுக்கு எல்லாமே வந்து ஈஸி கோயிங் சொல்லக்கூடாது, பட் இன் பாசிட்டிவ் எய்ம் செய்யும். பட் கஷ்டப்பட்டு ஒன்று கேட்டு அதுக்கு 2-3 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு 4-5 அடியை போட்டு வீட்டில் அது வாங்கி ஒரு பெண்ணு வாங்குறதுக்கு ஸ்கூலில் பட்ட அந்த கஷ்டம், அந்த அருமை அவனுக்கு அது தெரியும், அந்த பெண் எவ்வளோ முக்கியங்கிறது. அந்த மாதிரி தான் ஒரு கஷ்டப்பட்டு சீட் எடுத்து படித்து அந்த மார்க் எடுக்காமல் போய் டியூ டு சம் ரீசன்ஸ் எடுக்காமல் போய் சேர்ந்து அதை படித்தவனுக்கு அந்த ஹீட்டு தெரியும். பட் ஓகே நம்மளுக்கு எதனா சீட் எடுத்தால் போதும், ஓகே கோயிங் டு செட்டில் டவுன் எனிவேஸ், ஸோ இட் இஸ் நீட் எம்டிஆர் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஹீட் தெரியாது. ஸோ அந்த கிளாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ யூ ஃபீல் தட் இப்போ இவன் என்ன சொல்லுவான், அந்த ஹீட் தெரியறவன் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. ஒரு சில டைம்ல அவனுக்கும் கடுப்பாகும், பட் இருந்தாலும் ஓகே நம்ம பெரியவங்க சொல்றாங்க, சீனியர் சொல்றாங்க, கேட்டுக்கணும். அட்லீஸ்ட் ஃபார் பாஸ் தே வில் சே எஸ், தே வில் நாட் எஸ் டேக் எஸ். ஸோ பட் இவன் அந்த அதர் ஹேண்ட் நீ என்ன சொல்றது நான் ஏன் கேட்கணும், எப்படி இருந்தாலும் நான் வந்து எனிவேஸ் ஐ கோட் டு கெட் கிளியர். அதனால நான் அவனை மதிச்சு தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் 4 பேஜ் எடுத்து படிச்சா போதும். சரி, இப்போ டிகிரி வாங்குறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், நான் உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க கேட்குற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி இருந்தாலும் டிகிரி வாங்கிட்டு போதான் போறீங்க, ஆனா மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குங்கிறத என்னோட கேள்வி. ஏன்னா இங்க ஒரு சீனியர் கிட்டேயோ உன்னோட ஃபேக்கல்டி கிட்டேயோ நீங்க வந்து ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்கும் போது யூ டோன்ட் ஹேவ் மச் டு லூஸ். அண்ட் தட் பர்சன் உங்களை பின்னாடி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா தான், டேய் நீ எல்லாம் எப்படி இருந்து தெரியுமா, பாரு இன்னைக்கு எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல மெமரியா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் டிகிரி மட்டும் தானே வாங்குறதுக்கு வந்திருக்கேன், நான் வெளில போயிட்டு நான் எல்லாத்தையும் கத்துப்பேன்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு அந்த லெசன் இல்லாம போயிடுது. வெளியே போய் ஒருத்தன்ட்டு நீ அடி வாங்குறது உனக்கு பெரிய குண்டா மாறும். யூ வில் பி பனிஷ்டு பை தட் பர்சன். எப்படியா அடி வாங்க போற, நீ அவனை திரும்ப அடிச்சனா அகைன் வில் பி பனிஷ்ட். திஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கத்துக்கிட்டு இருந்தோம்னா இவ்வளோ கஷ்டங்கள் வராதுல்ல. ஐம் நாட் டெல்லிங் எல்லாருக்கும் வந்து கஷ்டப்படுவாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் தம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு, மேபி அது தியரிஸா இருக்கலாம். பட் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
இப்போ இருக்கக்கூடிய எங்கர் ஜெனரேஷன்ல வந்து ஒரு வேலையை எம்ப்ளாய் பண்றதுங்கிறதே கஷ்டமா இருக்குன்றாங்க. இவனை வேலைக்கு வச்சா அதோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது, இவங்க வேலை செய்வாங்களான்னு தெரியாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப வந்து ஓபி அடிக்கிறாங்க அப்படின்றதோட இவ்வளோதான் பண்ணுவேன், உனக்கு வேணா வச்சுக்கோ, இல்லைன்னா வேற வேலைக்கு போயிடுறேன். ஸோ அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங், இஸ் வாட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சே. அண்ட் வித் திஸ் கமிட்மெண்ட் வாட் டெவலப்மெண்ட் டு யூ சி? இந்த ஒரு லேட்டர் ஆன் ஃபேஸ்க்கும் வந்து உங்களோட கமிட்மெண்ட் தான் முக்கியம். ஒரு விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒரு முனைப்பா காட்டுறீங்க, ஒரு கன்விக்ஷன் காட்டுறீங்க, இதெல்லாம் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் யூ அச்சீவ் அப்படின்னும் போது இந்த பேசிக் சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்டே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா how do you think younger generation is going to survive? I'm not telling everybody, but it is becoming more. Truth, accept பண்ணிக்க வேண்டிய fact. கஷ்டமா இருந்தாலும் ட்ரூத். But I think something has to be done. Other maybe in the future thing maybe we'll sit and discuss. And இப்போ நான் என்னோட சைட்ல இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நாட் டெல்லிங் எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க சார், எல்லா சீனியரும் வந்து நல்லவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மிக்ஸ் தான், எல்லாமே மிக்சர் தான். இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சும்மா ஒருத்தரை பார்த்து பூமர்னு சொல்றதுல இருப்பாங்க, ரைட்டா? ஏன்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது நல்லவனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒருத்தர் 2 பேராவது அப்ரோச்சபிளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சும்மா இவன் பூமர், இவன் நமக்கு புரியாது நம்ம சொல்றது அப்படின்னு கேட்கறத விட யூ டெல் மீ ஜெனுவன்லி ஃப்ரம் தி ஓல்டர் ஜென்ரேஷன் மை கேடர், எதை நாங்க உங்ககிட்ட பேசும்போது மாத்திக்கிட்டா பெட்டரா இருக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரே டெம்ப்ளேட் போட்டால் சூட் ஆகாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். எவ்ரி ஒன் இஸ் யூனிக் ஆன் தர் ஓன் பேஸ். ஸோ ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு குட் ரேப் ஓவர் இருந்ததுன்னா மேபி தே கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ட்ரீட் பண்ற மாதிரி என்னோட கோபிஜி நீ ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அது கஷ்டம். ஏன்னா நான் அக்செப்ட் பண்ற விஷயம் அவன் டினை பண்ணும், விச் ட்ரிகர்ஸ். அப்பதான் அந்த கிளாஷ் நடக்கும். ஸோ அப்பதான் நீங்க சொல்ற அந்த திங்ஸ் வந்து எல்லா ஃபைட் எல்லாமே உள்ள வருது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க, நான் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அவங்க இருக்கிற மாதிரி இது வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். இப்போ என்கிட்ட டே நீ பாத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா கேட்பேன். இங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கப்பா, சொல்லனா இது நடக்கும்பா, ஸ்ட்ரிக்டா சொல்லணும் அவங்க கிட்ட. ஓகே, த வே யூ டெல். என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா சொன்னா வேலை நடக்கும். ஆனா ஒருத்தவங்க கிட்ட அத்தாரிட்டேட்டிவா சொன்னாதான் அங்க வேலை நவரும். ஸோ யூ மீன் டு சே தட் இப்போ முன்னாடிலாம் வந்து ஜென்ரலா சீனியர்ஸ்க்கு வந்து ஒரே டைப் ஆஃப் பிஹேவியர் இருக்கும் எல்லார்கிட்டையும், அண்ட் இட் இஸ் த ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் டு அட்ஜஸ்ட். ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த அட்ஜஸ்டபிலிட்டி எங்களுக்கு கிடையாது. ஓகே, பட் ஓகே, அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? இவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால வந்துட்டு we have to handle individuals in a different way. கரெக்டா? பட் don't you think it is very stressful? And why should the elders take that stress? அது ஸ்ட்ரெஸ்ன்னு இல்லை. ஏன்னா ஒரு லேர்னிங் உங்ககிட்ட ஒர்க் பண்றது வேற, பட் உங்ககிட்ட லேர்னிங் வரும்போது அந்த 3 years பீரியட் உங்ககிட்ட தான் பாண்ட் ஆகும். நீ ஒர்க் பண்ணாலும் சரி, கிட்ட படிச்சாலும் சரி, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, when you are an younger person you are definitely going to learn a lot of things from the older person which they already know. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அதை நாம இன்கார்பரேட் பண்ணிக்கணும். பட் பிரச்சனை எங்க வருதுன்னா, இன்கார்பரேட் பண்ணாது. 4 பேர் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா 3 பேர் ஒழுங்கா வேலை செய்யறான், மீச்ச இருக்க 3 பேர் வந்து ஓபி அடிக்கிறாங்க. அதுல 2 பேர் சொன்னா கேட்டுப்பானுங்க அத்தாரிட்டேட்டிவா. ஒருத்தன் எப்படி சொன்னாலும் பண்ண மாட்டான், சொல்லி இதை லாஸ்ட் வரும். அவன் நாளைக்கு போய் சஃபர் ஆக போறான். மிச்சம் இருக்க 5 பேர் பிடிக்கும். அவன் இப்ப 5 பேர் கரெக்டா இருந்தானா இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஐயோ நம்ம கூட 5 பேர் கரெக்டா இருக்கானுங்க அப்படின்னு அட்லீஸ்ட் யோசிக்காத தோணும். நீங்க சொல்லி கேட்காதவன் உன் பக்கத்துல இருக்க பேக் வந்து அவனுக்கு அட்லீஸ்ட் வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க, ஒருபடியா பண்றாங்க. Little partial to people who are good. Not partial. நீங்க சொல்லுங்க, at least நீங்க should earn that respect. ஆமா, கரெக்ட்டா? more than being partial. You cannot be ஒரு வேலையை வந்து செய்யல அப்படின்னாக்கா நீ வந்து நீ செய்யாததுனால உனக்கு நான் அந்த மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன், மரியாதை கொடுங்க, நான் அவ்வளவு கண்டுக்க மாட்டேன், இவனுக்கு கொடுக்குற லிபர்ட்டி உனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பர்சனுக்கு கொடுக்க சொல்றீங்க.
வேலை பண்ணாதவனுக்கு இல்ல வேலை பண்ணாதவனுக்கு நீ திட்டு என்ன பண்ணா யூ ஆர் த அத்தாரிட்டி இன்சார்ஜ். ஸோ உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. பட் ஆனா நீங்க திட்டு எல்லாம் பண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா திட்டுறத அவங்களால ஏத்துக்க முடியலையே. ஏத்துக்க முடியலன்னா ஏன்னா நிறைய வந்து எங்க கிளாஸ் ஆகுதுன்னா வந்து ஜூனியர்ஸ் முன்னாடி திட்டிடுறாங்க, ஏன்னா பேஷண்ட்ஸ் முன்னாடி திட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க படிச்சிருக்கும் போது கண்டிப்பா நீங்க வாங்கிருக்கீங்க. இப்ப அந்த திட்டுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிரேட் இருக்கா? ஏன்னா ஏன்பா இந்த மாதிரி பண்றேன் அப்படின்றதும் திட்டுதான், இல்ல அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறதும் திட்டுதான், நான் ஏன் கேட்கறதும் திட்டுதான் இல்லையா? பாப்புலேஷன் வந்து எங்கல பாதி பேர் இருக்கானுங்க, அவனுங்க சர்வே வரானுங்க, மீதி பேர் அடியா வரானுங்க. இதுதான் அந்த பாதிப்பு அதிகம் அப்படின்றது. So you accept that. See, இப்போ பாதி பேர் நல்லா தான் இருக்காங்க, ஆனா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமா பண்றதுனால ஸ்கோப் நல்லா இருக்கக்கூடிய பீப்புளையும் அந்த ஜோனுக்குள்ள கொண்டு வர கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ஐ ஃபீல் தட் இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தெம்செல்ஃப் ஹஸ் டு பி தேர். அதுக்கு எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆன விஷயம் வந்துட்டு பேஷன்ஸ், பீயிங் சப்மிசிவ் அண்ட் ஹேவிங் ஒன் தாட். நான் வந்து இந்த அண்ணாவோ அக்காவோ என்ன எப்படி நடத்தணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் அவங்களையும் நடத்துறேன். ரைட்டா? ஆனால் என் ஜூனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், இம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு நடந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். ரைட்டா? அட் த சேம் டைம் ஐ டிட் மை லெவல் பெஸ்ட் அண்ட் ஐ பிலீவ் தட் ஐ ஹவ் நாட் ஹராஸ்ட் எனி பர்சன் ஆஸ் மை ஜூனியர். நான் அந்த மாதிரி பண்ணதில்லைன்றதை ஐ ஹானஸ்ட்லி பிலீவ் தட். அண்ட் அப்படி ஒருவேளை ஏதாவது ஒருத்தருக்கு முக சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஹேட் டு திங்க் டு கோ அண்ட் அப்பாலஜைஸ் ஆல்சோ. ரைட்? இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த பேட்ச்மெண்ட்ஸ், என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் எனக்கு அப்புறமா ஒரு 5 to 6 years அடுத்து வரக்கூடிய பசங்களுக்கு கூட இருக்கு. சடனா இப்போ இந்த 10 yearsல இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஐ நாட் ஏபிள் டு. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த அட்ஜஸ்டபிலிட்டி தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிருச்சு. ரைட்? ஸோ what do you suggest to improve that flexibility? அது தெரிஞ்சா நம்ம ஏன் உங்களுக்காக நீங்க நிக்கணும் ப்ரோ. சொல்லலாம், எங்களுக்காக நான் நிக்கிறேன் ப்ரோ, உங்களுக்காக நீங்க நிக்கணும் ப்ரோ. சொல்லலாம் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் சொல்லலாம், இது பண்றான்னு திட்டியும் சொல்லலாம். ஆனா ஃபைனலா வரும்போது அவனோட கிவ் ஆர் டேக் எடுத்தானா உள்ள போறான், இல்லைன்னா அடி வாங்க போறான். ஸோ நான் பனிஷபிள் பீயிங் அப்படிதான் இருப்பேன் நான் சீனியர், நீ இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பியூனிட்டிவா இருக்காதா? அது வந்து சீனியரா இருந்தாலும் சரி, அவங்க டீனாவே இருந்தாலும் சரி, அவன் வந்து சொன்னா கிடையாது, அவன் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். How is that self realization going to come is the question. ஏன்னா எல்லாரையும் நீங்க வந்து அதுதான் இந்த ஜெனரேஷனோட மில்லியன் क्वेश्चन. வருமா வராதா, பெரிய இருக்கு அறிவு இருக்கா இல்லையா, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஒருவேளை வரதா இருந்தா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா I have certain things for that. Right? ஒன்னு, you're important for yourself. I totally agree. Right? But don't make it too much. Okay? Right? Respect another person like how you want them to respect you. Okay? Third one, இது எல்லாத்தோட ரொம்ப important. Right? Keep yourself engaged in the right things. ஒரு வேலையில ஒரு விஷயத்துல கத்துக்கிறது நான் எப்படி நான் கத்துக்க போறேன், எப்படி வந்துட்டு ஐ எம் கோயிங் டு மேனேஜ் மை சோஷியல் என்விரான்மெண்ட். எனக்கு எல்லாருமே என்னோட சோஷியல் என்விரான்மெண்ட்ல தேவை. ரைட்டா? அவங்க எல்லாரையும் எப்படி வந்துட்டு நான் என்னோட கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர்றது, அது மூலயமா நான் எப்படி இவால்வ் ஆகுறது, இதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினெட்லி கம்ஸ் ஒன்லி வித் respect for another individual, respect for human beings. That component is very much down and being over emotional for everything. Right? எது கேட்டாலும் நான் செல்ஃப் இன்ஜூர் பண்ணிப்பேன், ஏன்னா அவன் மாதிரி கேட்டாங்க உடனே நான் தற்கொலை பண்ணிப்பேன், இல்லை நான் வந்துட்டு அவனை போய் நான் ஏதாவது பண்ணிடுவேன். ரைட்டா? எப்படி நீ இதை பண்ணி என்ன பண்ணலான்னு நான் மிரட்டுவேன். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் தட் சார். நான் இப்போ நிறைய வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல. ரைட்டா? நீங்கள் கொஞ்ச நாள் பேசிடுறாங்க, பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த குரூப் சாட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ரைட்டா? அந்த மொமெண்ட் தட் பர்சன் சேஸ் கேன் வி பிரேக் அப்
அப்ப எல்லாம் கட 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 கடன்னு எல்லாத்தையும் வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதுதான் அந்த லேக் ஆஃப் கமிட்மெண்ட். ப்ரிசைஸ்லி த பாயிண்ட். ஒரு கமிட்மெண்ட் இருக்குனாக்கா அந்த கமிட்மெண்ட் எப்படி வரும்? இன்னொருத்தரை நான் மதிச்சேன்னா வரும். அதுக்கு நான் என்ன மதிச்சுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த ஒரு ஆர்டர்ல வந்து நீங்க அதை அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் ஸ்கோப். Precisely the point, and your intelligence is getting little overboard. And அதனாலேயே வந்து எப்படி நடந்துக்கணும், நான் ரொம்ப அறிவாளி அதனால நான் எப்படி வேணா நடந்துப்பேன்றது வந்து டாலரபிள் ஹியூமன் பீயிங்கான ஒரு அழகு கிடையாது இல்லை. இட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ஹியூமிலிட்டி, ஆல்வேஸ் கம்ஸ் வித் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட். நீ அவனை 8 வருஷம் நான் பழகிட்டேன், அப்போன்னு கூப்பிடலாம், ரைட்டா? நீங்களும் என்னை வந்துட்டு சார்னு கூப்பிடுறதுலாம் அண்ணான்னு கூப்பிடுறோம், ரைட்? நம்ம இது முடிச்சதுக்கப்புறமா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் doesn't come easily, and this understanding happens only when both of us want to, correct? So I hope that the younger generation develops that sense of tolerability. Of course you need to say no to nonsense. அதுக்கான facilities நிறைய இருக்கு, awareness நிறைய இருக்கு, but not everything is harassment is what I want to tell as a take home message, because they take everything as harassment. No, even a good gesture is. நீங்க சொன்னது கூட நாளைக்கு திரும்ப நான் பார்த்தது. That's what I'm trying to say. எல்லாமே ஹராஸ்மெண்ட்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த பர்சன் கிட்டே போய் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். Instead of just going and threatening, you don't want us to threaten you, right? For good behavior. Same wise, if we had done something wrong, have an approach which is approachable. அட்வைஸா ஹராஸ்மெண்ட்னு எடுத்துக்காம அத ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு அதை ரியலைஸ் பண்ணாலே போதும். இது அட்வைஸ் கூட கிடையாது, இட் கேன் பீ ஈவன் கன்சர்ன். அந்த கன்சர்ன் இருக்கனால தான் உனக்கு அந்த அட்வைஸே வருது ஃபர்ஸ்ட். ப்ரிசைஸ்லி அத அவன் புரிஞ்சிட்டானா போதும். ஆனா அதுதான் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது அந்த குள்ள இப்போ அட்வைஸ்ங்கற வார்த்தை கிடையாது, சஜஷன்ஸ். நல்லா Yeah. இருக்கும்ல, இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல, இப்படிதான் நல்லா இருக்கணும்னு சொல்றோம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே, அது எங்களோட பாதி கேரக்டர், மீதி கேரக்டர் வந்து நோ அது அட்வைஸ் தான். நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறது இல்லாம ஏதோ ஒன்று சொல்றான், அதை கேட்டுதான் பார்க்கலாமேன்றது தப்பு இல்லையே. அந்த ஒரு ஆங்கிளுக்கு வந்துட்டா எங்களுக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும், உங்களுக்கும் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். And it's going to be a fruitful environment is what I feel. What is your take on this discussion? இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன மெசேஜ் இருக்கு? புரிஞ்சவன் பிஸ்தா. Thank you so much for all the listeners. I hope that this conversation உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறோம். உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நிறைய நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இருந்துச்சு, கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணோம், ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் அண்ட் ஒரு யங்கர் ஜென்ரேஷனோட கான்வர்சேஷனாக இது அமையலாம். வேற ஆப்ஷன் கிடையாது, ஒத்துக்க மாட்டீங்களே, ஸ்டில் ஐ மை யங் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்க போறியா? உங்களோட நான் வந்து எங்கர் அப்படின்னு தானே சொல்ல போறேன். அந்த கர் அப்படிங்கிற மரியாதையை கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்றாங்க. ஸோ யூ வாண்ட் டு சே சம்திங்? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.